பணத்தை வாங்கிட்டு காணாமல் போயிட்டான். பல தொகுதிகளில் அவன் எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கான். இப்படி பல பேர் என்னால் பட்டியலிட முடியும். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கங்கள் மீது இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு, இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு, நீங்கள் சபரிசை 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுறாங்கிறத எல்லாரும் பார்க்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் உட்பட சிறுத்தை, சிங்கம், புலி, காங்கிரஸ் எல்லாம் ஆளுக்கு 30-40 கோடி ரூபா வாங்குறான். ஒரு 10,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு முழுக்க வீசி அப்படியே தெருவில் வீசியிருக்கானுங்க. இதெல்லாம் சமூக வலைதளம் தான் கொண்டு போகுது. வேறு எந்த மாற்றமும் இல்லை. சமூக வலைதளம் தான் இப்போ திமுக ஜெயிச்சிருக்கு. இதெல்லாம் மக்களை கோபப்படுத்துது. மக்களை திமுக மீது ஒரு வெறுப்பாக ஆக்குது. இவ்வளவு கொள்ளையடிச்சு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களா? பணத்தையும் வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போடுறது. யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்கான். விஜய் மீது நம்பிக்கையே இல்லை. விஜய் திரிஷா கூட்டிகிட்டு ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறான். அதெல்லாம் அவனுக்கு பெருசாகவே தெரியும். அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைன்னு ஸ்டாலினுக்கு தெரியாது. துர்கா மூட்டை கட்டி பணம் வாங்கி வைக்கிற வேலை. இதெல்லாம் திருப்பி எடுத்தால் தமிழ்நாடு பட்ஜெட் போடும். இப்போவே 500 கோடியோட 50 பேர் பெட்டியில் கியூ நிற்கிறான். யார்கிட்டையா கொடுக்கறது? எனக்கு மணல் கான்ட்ராக்ட் வேணும். சேகரிட்டி நிற்கிறான். மணல் ரத்னம் ராமச்சந்திரன் அவ்வளோ பேர் எங்கேயா 500 கோடி இப்போ வச்சிருக்கேயா செங்கோடையா, இது எங்கே கொடுக்கறது சொல்லு? யார் வீட்டில் கொடுக்கறதுன்னு சொல்லு. திமுகவை எதிர்த்து அதிமுகன்னு ஒன்று உதயமாகி ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அதிமுக வலுவில்லாமல் இருக்கிறது, உடைந்து போய். என்ன காரணம் தெரியுமா? திமுக எதுக்கல, வேற ஒன்றுமே இல்லைங்க. இந்த 5 ஆண்டு காலம் எடப்பாடி திமுகவை போட்டு வெளுத்தெடுத்திருந்தாருன்னா நடந்திருக்காது. எடப்பாடி தான் ஒன்றுமே செய்யலை. அதெல்லாம் எப்படி சாம்பார் மாதிரி இருக்கான். அதனால என்னாச்சு? இந்த சாம்பார் வேலை தேவையே இல்லையா? அவன் புதுசாக அரசியலுக்கு வந்த விஜய் தீய சக்தின ஜெயலலிதா இருக்க வரைக்கும் கருணாநிதி மைக்கு பிடிக்க அடிக்கும். அதனால தான் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் கருணாநிதியால் எந்த அரசியலும் பண்ண முடியும். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது தமிழக முதல்வராகிறார். அதுதான் செய்தி. நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போலயே அவருக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு பெண்கள் செல்வாக்கும் இளைஞர்கள் செல்வாக்கும் இருக்குது. பெரிதளவில் வாக்குகள் வாங்குறங்கும் போது இல்லை, இந்த திராவிட அரசியலை பிரித்து அவரால் இந்த வாக்கு சேவத்தை தாண்ட முடியாதுன்னு உங்களை போன்ற பலரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கணக்குகள் எல்லாம் பொய்க்க வச்சிருக்காரு. அண்ட் 2வது இங்கே ஒரு ஜாதிய கட்டமைப்பு அரசியல்னு ஒன்று இருக்குது, அதையும் தவிடுபடியாக்கி இருக்கிறாரு. இங்கிட்டு சிறுபான்மையினர் நலனுக்காக போராடிய கட்சியாக திமுக தன்னை காமித்து கொண்டு அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு, இப்படி பல தரப்பு கட்சிக்கு சாதக பாதகம்னு பிரிச்சிருந்த எல்லாத்தையும் உடைத்து தாவேக இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பு அதுவாக இருக்கு, நம்ம ஏற்றுக்கணும். எப்படி பார்க்குறீங்க இந்த 50 வருட திராவிட அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளாரா விஜய்? இது முடிவுரையாக பார்க்கலாமா? இல்லை, இந்த வாக்கு விஜய்க்கு விழுந்த வாக்கு இல்லை. யார் வேட்பாளர்னு தெரிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பல வேட்பாளர்களை திமுக விலைக்கே வாங்கிட்டான். அங்கே அவன் எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கான். அவங்க தொகுதி போகவே இல்லை, வேலையை செய்யலை. ஆமாம், பணத்தை வாங்கிட்டு காணாமல் போயிட்டான். பல தொகுதிகளில் அவன் எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கான். இப்படி பல பேர் என்னால் பட்டியலிட முடியும். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கங்கள் மீது இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு, இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு, நீங்கள் சபரிசை 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுறாங்கிறத எல்லாரும் பார்க்குறோம். செந்தில் பாலாஜி ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபா கொடுக்குறாங்கிற செய்தி பரவுது. ஏவா வேலு திமுக கட்சி வேட்பாளர்களுக்கு பூரா 50 கோடி ரூபா கொடுக்குறாங்கிற தகவலும் போகுது. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் உட்பட சிறுத்தை, சிங்கம், புலி, காங்கிரஸ் எல்லாம் ஆளுக்கு 30-40 கோடி ரூபா வாங்குறான். ஒரு 10,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு முழுக்க வீசி அப்படியே தெருவில் வீசியிருக்கானுங்க. இதெல்லாம் சமூக வலைதளம் தான் கொண்டு போகுது. வேறு எந்த மாற்றமும் இல்லை. சமூக வலைதளம் இப்போ திமுக ஜெயிச்சிருக்கும். இதெல்லாம் மக்களை கோபப்படுத்துது. மக்களை திமுக மீது ஒரு வெறுப்பாக ஆக்குது. இவ்வளவு கொள்ளையடிச்சு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களா? பணத்தையும் வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கான். யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்கான். விஜய் மீது நம்பிக்கையே இல்லை. விஜய் திரிஷா கூட்டிகிட்டு ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறான். அதெல்லாம் அவனுக்கு பெருசாகவே தெரியல. என்ன தெரியுது? இந்த திராவிட ஆட்சியை முற்றுப்புள்ளி வைக்கணும். இது திமுகவை தாண்டி அதிமுக வரைக்கும் அடிச்சிருக்கு.
இல்ல இப்ப இங்க என்ன கேள்வினா, நீங்க சொல்றது இது விஜய்க்கு விழுந்த வாக்குகள் அல்ல, திராவிட அரசியலுக்கு மாறாக விழுந்த வாக்குகள்ங்கிறீங்க. சரி, ஒரு திரை கவர்ச்சி எக்ஸ்ட்ரா விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வச்சுப்போம். ஒரு தலைமை தான். நீங்க சீமானுக்கு 7% விழுந்ததா இல்லையா? அதான் கேட்கிறேன். அந்த ரேஷியோ இருக்குல்ல, இப்ப 7% தானே விழுந்தது சீமானுக்கு. ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இப்ப நீங்க அவர் மேல 1000 குற்றச்சாட்டுகள் வச்சாலும் வந்த முதல் தேர்தல் அல்லது 2வது தேர்தல் அவருக்கு அந்த சதவீதம் வரலையே. கமலஹாசன் வராரு, ஒரு திரைத்துறையில சொல்லி கமலஹாசன் அதை செய்யவே இல்லை. கமலஹாசன் ஒரு ஆளாவே மக்கள் பார்க்கல. திமுகவை எதுக்கணும், யார் எதுப்பா? சீமானுக்கு விழுந்த 7% வாக்க திமுக எதிர்த்தனாலதான். விஜயகாந்த் விழுந்த 14% ஓட்ட திமுக எதிர்த்தனாலதான். நீங்க காம்பரமைஸே இல்லாம 2 வருஷம் திமுகவை எதிர்த்தால் விஜய் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. விஜயகாந்தே சொல்லலையே, சீமானே சொல்லலையே. நீங்க எப்போ அது சமூக வலைதளத்தினுடைய ஆதிக்கம் இப்ப நிறைய இருக்கு. சரி, இப்ப புது ட்ரெண்டுக்கு எடுத்துக்கலாமா? இதுக்கப்புறம் அரசியல் ஃபார்முலாங்கிறது சமூக வலைதளங்களை சார்ந்துதான் இருக்க போகுதுன்னு அது அப்படித்தான் இருக்கு. ஒரு சோசியல் மீடியா டிசைட் பண்றதா சிஎம். நீங்க உக்ரைனிய அதிபர் லெவன்ஸ்கி எப்படி வந்தான்? அவரோட தொலைக்காட்சி நிபுணர். அப்ப மக்கள் அதை தாண்டி எப்படி பார்க்கறான்னா, அவனுடைய அரசியல் அறிவையும் அவனுடைய அரசியல் தகுதியும் எதை வச்சு பார்க்குறான்? நீங்கள் எல்லா செய்தி சோசியல் மீடியாவில் பரவுது. இந்த திமுக அடித்த கொள்ளை 5.5 லட்சம் கோடி கொள்ளை 5 கோடி பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. திமுக அடித்த கொள்ளை 5 கோடி பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. வேலுமணி அடித்த கொள்ளை 5 கோடி பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. விஜயபாஸ்கர் அடித்த கொள்ளை 5 கோடி பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. தங்கமணி அடித்த கொள்ளை 5 கோடி பேர். திமுகவும் 5000 கொடுக்குறா, அண்ணா திமுக 5000 கொடுக்குறா. ஏதுடா அவர்களுக்கு பணம்னு மக்கள் கேட்குறான். இந்த பணம் ஏதுடா அவங்களுக்கு? ஒரு தொகுதிக்கு 50 கோடியை கொண்டு வீசி தெருவில் வீசி எறிகிறானடா. இந்த பணம் ஏதுடான்னு கேட்குறான். இந்த சோசியல் மீடியா அது உருவாக்குது. இப்போ ஆனால் விஜயோட வருகை இந்த வகையில் ஒரு தேர்தலில் சூழ்நிலை புது ஃபார்முலா உருவாக்குதுன்னு. இப்போ தேர்தலில் பணம் கொடுப்பது தேவையற்றதுங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளி வந்து ஒரு மாற்றமாக பார்க்கலாமா? அதுதான் உண்மை இப்போ நடந்திருக்கு. ஏன்னா பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கிறது இந்த 2 வருஷத்துக்கு முந்தைய நம்ம அந்த முதலியார் இப்போ இளைஞன் இருக்கான்ல, யார்? சபரீஷன். அவன் தான் இந்த இவ்வளவு பெரிய திமுகவுடைய அழிவுக்கே காரணம். அவன் அதே போல் பிரசாந்த் கிஷோர், இப்போ ஆதவர்ஜுனா 3 பேர் சேர்ந்து திட்டமிட்டது. எப்போ? 21 தேர்தல், 14 to 21 தேர்தல். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அதே ஃபார்முலா கன்டினியூ ஆகுது. இந்த பயல்களுக்கு தூக்கி வீசி எறிஞ்சா அவன் ஓட்டு போட்டுருவான். அதை தாண்டி எதுவுமே தெரியாது பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் சபரீஷனுக்கும். 3 பேருக்கு தெரிஞ்சது என்ன? ஐடி இளைஞர்கள் 3 பேருக்குமே. 3 பேருக்கு அம்பேத்கர் தெரியாது, பெரியார் தெரியாது, மார்க்ஸை தெரியாது. என்ன தெரியும்? ஏர்போர்ட் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் சாராய கடை தெரியும், பிராந்தி கடை தெரியும். இதுதான் இவர்கள் நேராக போனால் ஏர்போர்ட் அதான் போய் பார்ப்பான். அப்போ அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைன்னு ஸ்டாலினுக்கு தெரியாது. துர்கா மூட்டை கட்டி பணம் வாங்கி வைக்கிற வேலை. இதெல்லாம் திருப்பி எடுத்தால் தமிழ்நாடு பட்ஜெட் போடலாம். செய்வாரா விஜய்? உங்களுக்கு என்ன தோணுது? செய்வாரா? இப்போ 15 நாளில் அப்போ தெரிஞ்சு போய் இவருடைய அரசியல். திமுகவுக்கு தெரிஞ்ச நீங்கள் எடப்பாடிட்டு இருந்த அந்த ஹைவேஸ் செக்ரட்டரி ஹைவேஸ் பிஏக்கள் தான் வேலுக்கிட்டே இருந்தான். இப்போ திருப்பி யார் ஹைவேஸ் இருங்க ஹைவேஸில் தான் பணம் கூட்டும். 5000 கோடி 10,000 கோடி கூட்டும். இப்போ அதே ஆள் விஜயுடைய ஹைவேஸ் பிஏ வந்தான்னா முடிஞ்சது கதை. இப்போவே 500 கோடியோட 50 பேர் பெட்டியில் கியூ நிற்கிறான். யார்கிட்டையா கொடுக்கறது? எனக்கு மணல் கான்ட்ராக்ட் வேணும். சேகரிட்டி நிற்கிறான். மணல் ரத்னம் ராமச்சந்திரன் அவ்வளோ பேர் எங்கேயா 500 கோடி இப்போ வச்சிருக்கேயா செங்கோடையா, இது எங்கே கொடுக்கறது சொல்லு, யார் வீட்டில் கொடுக்கறதுன்னு சொல்லு. அவ்வளோ பேர் நிற்கிறான். இல்லைங்கய்யா, அதுதான் டிவிக்கே சொல்லிட்டாங்கல்ல, ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் பைசா 1 ரூபா கூட வேணான்ட்டாங்க. இதெல்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாங்குறாங்களோ வாங்கலையே சார், எனக்கு தெரியாது சார். ஒரு வார்த்தை தெரிஞ்சு போயிரு சார் என்ன நடக்க போகுது. சரி, இப்ப நீங்க சொல்றது படி இந்த ஃபார்முலாக்கு வர திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், மாற்று வேணும். இவர்கள் மேல் இருந்த கோபத்தில் விழுந்த வாக்குகள் விஜய்ங்கிற ஒரு தெரிந்த முகம், நடிகராக பலர் தெரிந்த முகம் போட்டுட்டாங்க. அதுதான் இதுதான் கதை. இங்கு ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகள் மிக முக்கிய பங்கு. அவர்கள் தான் அந்த பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. இப்ப அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படியே இருப்பாங்களா, இல்ல ஒரு உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராதுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, அதான் நான் சொன்னல, ஒரே வார்த்தை தான். 10 நாள் 5 நாளில் தெரிஞ்சு போயிடும். அதே அதிகாரி கன்னியூ ஆகட்டும் அப்படின்னா திருட தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை இந்த அதிகாரிகளை வேண்டாயா, நல்ல அதிகாரிகளை போடு, இறையன்பை போடு, சகாயத்தை போடு, போலீஸுக்கு ஈஸ்வரமூர்த்தி போடு, ராமானுஜத்தை போடு. ஊழலே இருக்காது. ஊழல் பண்ணுற போது அப்படியே ஜெயிலுக்கு போயிடுவோம்.
அப்போ ஒரு அதிகாரி அத்தனை அதிகாரி இப்போ பொட்டியை தூக்கிட்டு ஆதவ அர்ஜுனா போட்டால் சரியாயிருமா, புஷியை பார்த்தா சரியாகுமா? எங்கே அவ்வளோ பேர எனக்கு அந்த போஸ்டிங் கொடுக்குன்னு ஐஏஎஸ் 350 ஐஏஎஸ் அதிகாரி பணையோட சுற்றி சுற்றி வர்றான். அவ்வளோ ஊழல் பார்ட்டிகள் பூரா. இதை இவருடைய அரசியல் அறிவை வைத்து, அப்பா நீங்கள்லாம் ஓடி போயிருங்க, யாரும் வராதிங்க, நான் சகாயத்தை வர சொல்லியிருக்கேன், இறையன்பை வர சொல்லியிருக்கேன், ராமானுஜத்தை வர சொல்லியிருக்கேன், இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது படித்தான் லிஸ்ட் வரும்பா அப்படின்னு சொன்னார்னா அடுத்த 10 வருஷத்துக்கு தான் செய்யும். ஓகே, மக்கள் அந்த ஒரு மாற்றத்தோட எதிர்பார்ப்பு அப்படியே ஸ்பிரிட் ஆயிரும். இவர் அந்த ஒரு ஊழல் அதிகாரி நியமிச்சாருன்னா 1 கோடி பேர் ஒரு நாளில் 1 கோடி பேர் பார்த்துருவான். சன் டிவி உடனே ஹைலைட் பண்ணுவான், புதிய தலைமுறை அப்படியே ஹைலைட் பண்ணுவான், சீப்பு செந்தில் அப்படியே பெருசாக்குவான், சாட்டை உடைப்பான். எப்போ 1 மணி நேரத்தில் விஜயுடைய இமேஜ் அப்படியே தெருவுக்கு வந்துடும். இல்லை அப்படி இல்லை, அவங்க பிளைண்டாக, அதாவது விஜய் அவர்கள் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்புறாங்க. நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டில் வச்சிங்கன்னா வந்த கூட ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளில் தளபதி மாறிடும் சார், ஒரு நாளில் மாறிடும். ஊழல் பண்ணதை ஆதார உருவம் நிரூபிச்சா, புட்டியை வாங்கிட்டா இது நடக்குது, இந்த கான்ட்ராக்டு இவனுக்கு கொடுத்துருக்கான், இவன் பழைய எடப்பாடி ஆள், இவன் ஸ்டாலின் ஆள், இவன் சபரீசன் ஆள், அங்கே ரோடே போடலை, காசு எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ பழைய மாதிரிலாம் இல்லை. திமுக கண்குத்தி பாம்பா இப்படிதான் அவனை அழிக்கலான்னு இருக்கான். அதிமுக நம்ம வாய்ப்பே இல்லையே, நம்ம எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது போட்டிருக்க, இது எப்படி பெருசாக்கலான்னு பார்க்குறான். திமுக அதிமுக பல பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு காணாம போயிட்டான் பல வேட்பாளர், அதை மீறி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். இப்போ காசு வாங்க ஆரம்பிச்சிட்டார். பழைய திருடர்களே விஜய்ட்டு இருக்காங்களா? இது நீங்கள் கருணாநிதி நல்லவன்னு உலகத்தில் அப்படி ஒரு செய்தியை கருணாநிதி உருவாக்கி வச்சுருந்தார். அத்தனை மீடியாக்களையும் காசு கொடுத்து வாங்கி வச்சுருந்தார். எந்த மீடியாட்டையும் கருணாநிதி கெட்டவனு போய் சேரவே இல்லை. ஆனால் 4 பேர் பேசி 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 10 கோடி பேருக்கு போயிடுச்சு. கருணாநிதினா களவாணி பையன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது மீடியா செய்யலை. மீடியாவை நீங்கள் ஈழப்பிரச்சனை கொத்தா சாப்பிட்றானுங்க, திமுக ஜெயிக்குதுங்க, காங்கிரஸ் ஜெயிக்குது, நடந்ததா இல்லையா? ஆனால் அதை மீறி கருணாநிதி ஒரு பொறி இன துரோகிங்கிறது உலகம் பூரா சேர்ந்துதான் இல்லையா? அதே தான் இப்போ 100 மடங்கு வேகமாக இருக்குது சோசியல் மீடியா. அதான் இப்போ அன்னைக்கு ஒரு தினசரி நாளிதழ் இருந்ததுன்னா அதை விலைக்கு வாங்கிடுவான். பல பிரச்சனைகள் இருந்தது. உங்களுக்கு காட்சி ஊடகங்கள் நிறைய செல்போன்ல வருது, இமீடியட்டா எல்லாம் பாஸ் ஆகிற அளவுக்கு ஒரு சோசியல் மீடியா வளர்ந்துருக்குல்ல. இந்த சோசியல் மீடியா தாக்கத்தால் விஜய் அவர்கள் இப்போ சிஎம்க்கு அதே சோசியல் மீடியா தான். ஓகே, இப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் நல்லாட்சி பண்ணாலும் கொண்டாட போறாங்க, இல்லைனாலும் இறக்க போதும் இதே சமூக வலைதளத்தில் விமர்சிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றீங்க. என்ன சாங்க, முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய ஸ்வீப் இப்போ யாருமே எதிர்பார்க்கல, இதை ஒத்துக்கணும். இப்போ நீங்களுமே கூட உள்ளிட்ட சொல்லும் பொழுது ஒரு வாக்கு சதவீதம் இவ்வளவுதான் பிரியுங்கிற ஒரு கணிப்பு இருந்தது. இப்ப அந்த கணிப்பெல்லாம் பொய்யா இருக்கு. இந்த ஜாதிய கட்டமைப்பு அரசியல் இருக்குங்க, ஜாதியெல்லாம் உடைக்கலைங்க, அதை சும்மா சொல்லாதீங்க. ஏங்க சார் பல தொகுதிகளில் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? தலித்து வந்தா அந்த தலித்த மேல் சாதி பொண்ணு கொடுத்துருவானா, கட்டிடுவானா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதாவது அரவக்குறிச்சின்னு ஒரு ஊர், நல்லா கேட்டுங்க, தாவேக்க ஜெயிச்சிட்டே வருது. அந்த மேல் சாதி குடியிருக்கிற பகுதி வந்தோடனையும் தாவேக்க தோல்வி, டிஎம்கே ஜெயிக்குது. ஏன் புரியுதா? அரவக்குறிச்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல, அந்த ஓட்டு அதிகமாக வாங்கின இடத்துல அருந்திதர்கள் 500 பேர் இருக்கான். நான் பல இடங்கள் அது பதிவு பண்ணியிருக்கேன். பஸ் ஸ்டாப்பே கட்டலை. ஏன் கட்டலை தெரியுமா? அவன் உட்காந்துக்குவான், அருந்ததி மக்கள் உட்காந்துக்குவான், மேல் சாதி போகும்போது எந்திரிக்க மாட்டான், பஸ்லேயும் உட்காந்துக்குவான் பக்கத்தில். இது 20ஆம் நூற்றாண்டில் இப்படி நடக்குது. அப்போது சாதி எங்கே போய் கட்டமைச்சிருச்சு? அவன் தலித்தாக தான் இருப்பான். 2 எம்எல்ஏ தலித்து, ஒரு எம்பி தலித்து. வேங்கவேலுக்கு இன்னைக்கு வரைக்கும் போனாங்களா? திமுக கேட்கலையா? திமுக சொம்படிக்கிற மக்கள் ஓட்டு போட்டான். இப்போ அத்தனை தலித்தை கிளம்பி போயிட்டான், அங்கே போயிட்டான், விஜய்கிட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சா? இப்போ அனாத ஆனந்தனா நடுத்தருவனும் கத்தராது திரும்ப ஒரு வகை இல்லை. தலித்து புரட்சிங்குது, ஆனால் சாதி அப்படியே தான் இருக்கு. சமூக கட்டமைப்பு அப்படியாது, அப்படிலாம் யாரும் உள்ளே விட மாட்டான். இல்லை, இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த இடத்துல சொல்லுங்க, இப்போ தலித் வாக்குகள் பெரும்பாலும் சரி, டிசிஎம் தலித் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்களை விஜய் உடைத்தால் அது திமுகவுக்கு பாதகமாக முடியும்னா, அது திமுகவுக்கு பாதகத்தை விட விஜய்க்கு சாதகமாக முடிந்தது. ஓகே, இப்போ இவர்கள் அனைவரும் அந்த பிரச்சனை இருக்கு, இங்கே நமக்கு சமூக ரீதியாக இந்த பிரச்சனை இருக்கு, அதன் காரணத்தினால் ஓட்டு போட்டாங்களா, விஜய்ங்கிற ஒரு திரை கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டாங்களா, இல்லை இவர்கள் பண்ற அந்த நீங்க சொன்ன அந்த அட்டூழியத்தின் அடிப்படையில் எந்த மோகத்தில் ஓட்டு போட்டதா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது திமுக சாதிய கட்டுமானத்தில் நிற்குது.
திமுகவை எதிர்க்கணும். இப்போ புரிதலோட தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், அது தலித்தெல்லாம் நான் தான் படித்த தலித்துன்னு பல இடங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். அவங்க தெளிவாக இருக்கான். அந்த மக்கள் ஒன்றும் முட்டாளோ மூடங்களோ பணம் வாங்கி அவரோட ஓட்டு போட்டிருக்கான். தலித்து பகுதிகளில் திமுக மூட்டையாக அவுத்து விட்ருக்கான். அதை வாங்கிட்டு அதிமுக மூட்டையாக அவுத்து விட்ருக்கான். வாங்கிட்டு தான் விஜய் ஓட்டு போட்டிருக்கான். நான் இப்படிலாம் ஒரு மக்கள் தெளிவாக இருப்பான் நான் நம்பவே இல்லை. இந்த நாடு நாசமாக போச்சுன்னு நினச்சேன். நம்பிக்கை வருது. இளைஞர்கள் மீது, பெண்கள் மீது அடுத்த இந்த மக்களை கொண்டு போயிடலாம் எனக்கு நம்பிக்கை வருது. நான் ஏதாவது வரைக்கும் நம்பிக்கை இந்த பயில திமுக அதிமுக இந்த நோட்டு அரசியலும் தப்பிக்கவே முடியாதுன்னு நினச்சேன். அப்படி இல்லை. ஒரு நல்ல இந்த வாய்ப்பு திருமாவுக்கு வந்தது தமிழ் தேசிய தலைவனாக வருவதற்கு. அவர் திமுக அறிவாலயத்தையும் படுத்துட்டார். மீதி பூரா அங்கே அதுக்கு முந்தைய போய் படுத்துட்டான். சீமா அசிங்கமாக போய் தமிழ் தேசியனால காரி துப்புற அளவுக்கு விஜயலட்சுமி புருஷனாக போயிட்டான். அப்போது இந்த கேப் வைகோ தேரலை, விஜயகாந்த் தேரலை, இதெல்லாம் ஒரு 30-40 ஆண்டு காலம் கோப மக்களுக்கு. ஒரே நேரத்தில் திமுக அதிமுக திராவிட இயக்கத்தை அடிக்கு துவாம்சம் பண்ணிட்டான். இப்போ தாவேக்கா வெற்றி பெற்றதற்கும் திமுக வெற்றி பெற்றதற்கும் ஒரு 17 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். திமுக வந்து ஒரு 72 எம்எல்ஏ கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அதான் 1,57,00,000 வாக்குகள் வைத்துப்போம். இப்போ அந்த மார்ஜின் வந்து ஒரு 17 லட்சமா இருக்கு. இப்போ இது ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தாவே அந்தவே வரும் இல்லையா? அந்த வாக்குகளாக இதை பார்க்கறதா? நீங்க சொல்வது போல் இது முடிவுரை எழுதக்கூடிய வாக்குகளாக இருக்குன்னு பார்க்கறதா? இல்லைங்க, திமுக வாக்கு திமுக இருக்கு, அதிமுக வாக்கு அதிமுக இருக்கு. அது எங்கேயும் போகல. இந்த வாக்கு எங்கிருந்து வந்தது? விஜய் வாங்கின ஓட்டு எங்கிருந்துங்க வந்தது? சொல்லுங்க. நான் தான் பல இடங்களை சொல்லியிருக்கேன். திமுக 25% இன்னைக்கு வாங்கிருச்சு, அதிமுக 25% வாங்கிருச்சு. இந்த வாக்கு எங்கிருந்து வந்தது? நான் என்ன கணிச்சேன்னா திமுகிட்ட ஒரு 15% ஓட்டு, நடுநிலையாளர்கள்ட்ட எல்லாம் சேர்த்து ஒரு 15% வாங்குவோன்னு நினைச்சேன். இப்போ இது எப்படி திமுக அதிமுக தாண்டி ஜம்ப் பண்ணி போயிருக்கு? அப்போ நீங்க திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு அத்தனையும் எங்கே போயிருக்கு? விஜய்கிட்ட போயிருக்கு. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவனுக்கு எந்த திமுகவை திராவிட இயக்கங்களை ஓட்டு போட்டு 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 சலிச்சு போச்சு. எல்லா அலிபாபாவும் 40 திருடர்களும் எல்லாம் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான். இப்போ இந்த அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் திமுக இவ்வளவு பெரிய தோல்விக்கு வந்தது காரணம். இல்லை, நீங்கள் திராவிட இயக்கங்களை ஒழிப்பது இலக்குன்னு அதை ஒழிக்கிறதுங்கிறதுக்காக ஓட்டு போட்டதா சொல்கிறீங்களா? திராவிட இயக்கங்கள் இருந்து வந்தக்கூடிய கட்சிகளை ஒழிக்கணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவும் ஒரு திராவிட கொள்கையோட இல்லை அது உங்களுக்கு அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க. எங்கே திராவிட இயக்கம் முற்றுப்பெறுதுன்னா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாலும் 2005 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். திராவிடம் இல்லாமல் கட்சியை நடத்த முடியாதுங்கிறது அதோட முழுசாக போச்சு. 2009 சீமா என்ன பண்ணார்? நாம் தமிழர். அதை பார்த்து ஃபாலோ பண்ணி விஜயே தமிழக வெற்றி கழகம், திராவிடமே இல்லாத 2 கட்சி உருவாச்சு. சரியா? உருவாகி இந்த திராவிட இயக்கத்திலிருந்து தான் சீமா ஒரு 7% ஓட்டை உருவினார். 50 லட்சம் ஓட்டு. அப்போ 7 கோடி பேர்னா 7 49 50 லட்சம் ஓட்டை எங்கிருந்து உருவினார்? இந்த திராவிட இயக்கத்தை தான் உருவினார். திராவிட இயக்கத்தை பிடிக்காமல் திராவிட இயக்கத்தில் இருந்தவன் தான் சீமானுக்கு ஓட்டு போட்டான். தமிழ் தேசிய அரசியல். இப்போ அந்த 50 லட்சம் பேர் எங்கே வந்துட்டான்? விஜய்கிட்ட வந்துட்டான். தீய சக்தி இந்த கட்சி எவனுக்குமே இல்லையே. சீமானுக்கு இல்லை, திருமாவுக்கு இல்லை, யாருக்குமே இல்லையே. தீய சக்தி அப்படின்னு சொன்னார். விஜய் சொன்னார்னா திருமாவையும் சேர்த்தான், கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்தான், அவனோட காசு வாங்குற எல்லா பேரையும் சேர்த்தான். விஜய் சொன்னாப்புல எல்லாம் தீய சக்தி. திருடித்தாலும் திருமாவை கொடுக்குறான், திருடித்தாலும் கம்யூனிஸ்ட் கொடுக்குறான், திருடித்தாலும் காங்கிரஸ் கொடுக்குறான். வேறு 50 கோடி ரூபா கொடுத்தாங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு. இந்த பணம் ஏது? எல்லாம் கொள்ளையடிச்சது தானே, பகல் கொள்ளையடிச்சது தானே. அதைத்தான் தீய சக்தின்னு சொன்னான். அதனால தான் அங்கே இருக்கிற தலித்து பூரா யாருக்கு போட்டான்? விஜய்க்கு போட்டான். பணமே கொடுக்காம ஓட்டு வாங்கினானே. விஜயால் ஒரு 1000 கோடி இறக்கி இருக்க முடியாதா? ஓட்டு கிடைக்கும், வேண்டாம் போடு. அப்போது ஒரு பெரிய மக்கள் ஒரு தலித் புரட்சிக்கு தயாராக, ஒரு அமைதியான ஒரு விசில் புரட்சிக்கு தயாராகி விசிலுக்கு குத்திட்டாங்க. அவ்வளோ. அப்படித்தான் திராவிட இயக்கத்துக்கு முற்றும் ஒழிக்கணும் தான் முடிவு பண்ணோம். திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பங்கை விட அவர்கள் செய்த துரோகங்கள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க பண்ண பங்கு நல்லது பண்ணாங்கன்னு நம்புற ஒரு கூட்டம் வந்து அதோட எதிர்க்கிற கூட்டம் அதிகமா இருக்கு. இப்படி புரிஞ்சுக்க முடியுது. இல்லைங்க, நல்லதே பண்ணலைங்க, எல்லாம் துரோகம் தாங்க. துரோகம் பண்ணால் இவ்வளவு சீக்கிரம் ஒரு திராவிட ஒரு சினிமா நடிகை அரசியலே தெரியாத ஒரு நடிகை வந்து எப்படி காலி பண்ண முடியும்?
அவரும் பெரிய வைகோ இல்லை. வேலூர் ஜெயிலில் இருந்தார் வருஷம், பல போராட்டம் நடத்தினார், பார்லிமெண்ட், இவ்வளோ ஒரு லீடர் வைகோ. டம்மி பீஸா போயிட்டார. அப்போ என்ன காரணம்? நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யலை. இப்போ வைகோக்கு வெளியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக எடுத்திருந்தா அவர் தான் சிஎம், கம்பீரமான சிஎம். நல்ல மனுஷனாகவும் இல்லை, வல்ல மனுஷனாகவும் இல்லை. திமுகவில் போய் 4 சீட்டை வாங்கிட்டு வாழ்நாளே முடிச்சு போச்சேன். இப்போ இந்த இளைஞனுக்கு அந்த வாய்ப்பை இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ திமுகவை எதிர்த்து அதிமுகன்னு ஒன்று உதயமாகி ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அதிமுக வலுவில்லாமல் இருக்கிறது, உடைந்து போய் என்ன காரணம் தெரியுமா? திமுக எதுக்கல, வேற ஒன்றுமே இல்லைங்க. இந்த 5 ஆண்டு காலம் எடப்பாடி திமுகவை போட்டு வெளுத்தெடுத்திருந்தாருன்னா நடந்திருக்கு. எடப்பாடி தான் ஒன்றுமே செய்யலை. அதெல்லாம் எப்படி சாம்பார் மாதிரி இருக்கான். அதனால என்ன ஆச்சு? இந்த சாம்பார் வேலை தேவையே இல்லையா? அவன் புதுசாக அரசியலுக்கு வந்த விஜய் தீய சக்தின்னு ஜெயலலிதா இருக்க வரைக்கும் கருணாநிதி மைக்கை பிடிக்க அடிக்கும். அதனால தான் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் கருணாநிதியால் எந்த அரசியலும் பண்ண முடியல. எடப்பாடி அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னா, இந்த அலிபாபா 40 திருடர்களை கேஸ் போட்டு இல்லை உள்ள தள்ளிடுவேன். பாஜக ஒரு பக்கம் மிரட்டான், திமுக ஒரு பக்கம் மிரட்டான். அப்புறம் எப்படி திமுக எதுக்க முடியும்? ஹெல்த் விஜயபாஸ்கர்லாம் நீங்கள் கொடூர கொள்ளை. எந்த தேர்தல் நடந்தாலும் அவர் தான் 200 கோடி 300 கோடி செலவு பண்ணுவார். சிபிஐலாம் போய் வீட்டில் எடுத்து. அப்போ உயிர்காக்கும் மருந்தில் கொள்ளையடிப்பதை எடப்பாடி ரசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் எப்படி ஓட்டு போடுவான் உனக்கு? சரிங்க. இப்போ அந்த அதான் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட இரு கட்சிகளும் செய்த துரோகத்தால் இன்றைய விஜய் அவர்கள் வந்திருக்கான்னு சொல்கிறீங்க. இப்போ சிஎம்மாக பதவி இருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகள் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுது, அவருடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்து மக்கள் முடிவெடுப்பாங்க. இனி வரும் காலம் ஒரு தமிழ் தேசிய அரசியலாகத்தான் இருக்குங்கிற சில வார்த்தைகளையும் சொல்கிறீங்க. நம்ம அதை பொறுத்து நம்ம பேசுவோங்க ஐயா. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.